அதே உணவோடு அடுத்த நேர தொழுகைக்காக ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய அமலையும் மலக்குமார்கள் எடுத்துச் செல்வதற்கு போட்டி போடுகின்றார்களாம். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு அச்சுமுறுக்கு செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம அம்மா என்னைக்காக ஒரு செய்யும் பொழுது அந்த வாசனையோடு அந்த காத்திருப்பு ஒரு அற்புதமான ஒரு தருணமும் கூட. ஒரு வருஷம் கழிச்சு இயற்கையாக மௌத்தாரார். இப்ப இவருடைய விஷயமாக ஒரு சஹாபி கனவு காண்கிறாங்க. அபூதர் சொல்லக்கூடிய அந்த சஹாபி கனவு காண்கிறாங்க. அந்த கனவு الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரின் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்துமாஹுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்ற வேண்டிய தபா தாபிஈன்கள் இறைநேச சொல்லர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவோட மஜ்லிஸில் ஒன்று கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து எடுத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபு கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்றுக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சில சமயங்களில் சில விஷயங்களை எதிர்பார்ப்பது சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். சில சமயங்களில் எதிர்பார்ப்புங்கிறது ஒரு சங்கடமாகவும் இருக்கும். சங்கடமாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு சூழ்நிலைகள் அப்படின்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் டோக்கன் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட சந்திக்கிறதுக்காண்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இன்னும் எத்தனை டோக்கன் இருக்கணும், முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எவ்வளவு நேரம் உட்காரணும். இது ஒரு சங்கடமான காத்திருப்பு. அதே மாதிரி ரேஷன் கடையில் கியூல நிற்கிறதா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ல தக்கலுக்கு நிற்கிறதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான காத்திருப்புங்கிறது ஒரு சங்கடத்திற்குரிய ஒரு காத்திருப்பு தான். ஆனால் சில காத்திருப்புகள் இருக்கிற சந்தோஷத்தை தரக்கூடிய காத்திருப்பாக இருக்குகிறது. சந்தோஷத்தை தரும். நம்முடைய வாழ்க்கையில சிறுபிராயத்தில் அப்படி பல தருணங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒரு நேரத்துல எல்லாம் வீட்டுல சில வகையான உணவுங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தான் ரெடி பண்ணுவாங்க. என்னைக்கு சர்வசாரம் ஆகிப்போச்சு வைங்களேன். அப்படிப்பட்ட நமக்கு பிடித்த உணவு இவங்க தயார் செய்யப்படும் பொழுது அந்த உணவுக்காக நம்ம காத்திருக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எங்க அம்மா வடை போடுறாங்க, இன்னைக்கு எங்க அம்மா முறுக்கு சொல்றாங்க, இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு அச்சு முறுக்கு செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம அம்மா என்னைக்காவது ஒரு நாள் செய்யும் பொழுது அந்த வாசனையோடு அந்த காத்திருப்பு ஒரு அற்புதமான ஒரு தருணமும் கூட. இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில சந்தோஷத்தை தரக்கூடிய தருணங்கள் காத்திருப்பின் மூலமாக அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில சுவாரஸ்யமான காத்திருப்புகளின் அடிப்படையில்
வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் நாம் சில விஷயங்களை எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், அதுவும் சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கும் அந்த காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் அதை செய்வதற்குண்டான நேரம் எப்பொழுது வரும் என்று காத்திருப்பது இருக்கிறது. அது ஒரு அனாதி இன்பம் இருக்குகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த ரமலானுக்காக நாம் காத்திருக்கின்றோம் அல்லவா? அந்த காத்திருப்புங்கிறது காலம் ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? ரமலான் முடியும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றும். எப்படி எண்ணம்? காலம் முழுக்க ரமலானாவே இருந்துராதா? பள்ளிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றதும் தொழுகிறதும், மாஷா அல்லாஹ் இரவு நேரத்தில் தனிப்பட்ட அமல்கள் நடக்கிறதும், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காலமெல்லாம் ரமலானா இருந்துராதா? வந்துவிட்டால் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், பல்லிக்னா ரமலான் என்று சொல்லி, யா அல்லாஹ் ரமலானை அடையச்சே, ரமலானை எங்களை அடையச்சே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த தருணத்திலெல்லாம் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரிய ரமலானை எதிர்பார்த்து காத்திருப்பது நமக்கு அதுவும் நன்மை தரக்கூடிய ஒரு செயலுங்கிறாங்க இங்கே. அதுக்கு காத்திருக்கிறதுல என்ன உண்டு? நன்மை உண்டு. எந்த ஒரு அமலுக்காக நம்ம காத்திருந்து செய்யறோம் இல்லையா, அதற்கு நன்மை உண்டு. அது இதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு, சாதாரணமானதல்ல. இந்த ரமலானுக்காக யார் காத்திருக்கிறார்களோ, அந்த காத்திருந்து இந்த ரமலானை எவர்கள் ஆர்வத்தோடு அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்பேற்பட்ட ஏற்பாடு செஞ்சு வைக்கிறான் தெரியுமா? சுப்ஹான் அல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. ரமலானை நாம் ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்பு கலந்த ஆர்வத்தோடு நாம் ஈடுபடும் பொழுது அமல்களிலே, அப்போது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு கட்டளையிடுகின்றான். சொர்க்கத்திலே சொர்க்க வாசல்களை திறந்து வையுங்கள், நரகத்தின் வாசலை மூடிவிடுங்கள், சொர்க்கத்திற்கு நறுமண புகை காட்டுங்கள், நறுமண புகையிலை காட்டுங்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய சொர்க்க கன்னியர்கள் தங்களை அலங்கரித்தவர்களாக மாஷா அல்லாஹ் அவர்கள் அந்த மாளிகையினுடைய உப்பரிகளில் வந்து பால்களில் நின்று கொண்டு சொல்கிறார்களாம், அல்லாஹ்வுக்காக எங்களை மனம் பேசி மனம் முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது உண்டா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நம்முடைய வருகைக்காக அந்த சொர்க்க கன்னியர்கள் தயாராக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு? ரமலானை ஆவலோடு எதிர்பார்த்து அதே ஆர்வத்தோடு ரமலானை அடைந்தவுடனே இபாதத்துக்கள் அந்த ஆர்வத்தை எவர்கள் காட்டுகின்றாரோ அப்படிப்பட்டவருக்கு செய்யப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஏற்பாடு என்றே சொல்லலாம். சொர்க்கத்துல ஒரு மாபெரும் ஏற்பாடு. அல்லாஹ் அக்பர். அப்ப ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால், அது எப்படிப்பட்ட மகத்துவமானது என்பதை அதிகாரிகள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஆசைப்படுவோம், காலமெல்லாம் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று. சுப்ஹானல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி, இந்த ரமலானுடைய முதல் பிறை அந்த துவங்கும் பொழுது அரிசிக்கு கீழே இருந்து ஒரு இதமான ஒரு ரம்மியமான ஒரு காற்று ஒன்று வீசும். அந்த காற்றின் மூலமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கும், இலைகள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கும். அந்த சொர்க்க வாசலில் இருக்கக்கூடிய வளையங்கள் எல்லாம் அசைந்து ஒரு விதமான இசையை எழுப்பிக் கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த சமயத்தில் இந்த ஓரில் பெண்கள் என்ன செய்யறாங்க? வெளியில வந்து இப்படி கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுப செய்தி தான் இது. ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. சுபஹ் தொழுகைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. எந்த அளவுக்கு சொன்ன சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் சூரியனை பார்க்கும் அளவிற்கு நேரம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட விடிஞ்சு சூரியன் உதிக்கிற அந்த தருணம் வந்துருச்சு. அப்ப அந்த அளவுக்கு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்காக காத்திருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் வேகமாக வீட்டை விட்டு வந்தார்கள். காமத் சொல்லப்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் சுருக்கமாக ஃபஜ்ர் தொழுகை முடித்து விட்டு சலாம் கொடுத்தவுடன், உங்களின் சப்புகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படியே உட்காருங்க, கொஞ்சம் என் பக்கம் திரும்பி பாருங்க. நான் ஏன் தாமதமாக ஆகிவிட்டது வருவதற்கு என்று சொன்னால், நான் இரவு என்னுடைய ரப்பை நின்று நீண்ட நேரம் அடங்கிய காரணத்தால் சற்று அசந்து தூங்கி விட்டேன். ஆனால் அப்படி நான் தூங்கும் பொழுது என்னுடைய கனவிலே
அல்லாஹ் காட்சி அளித்து சுப்ஹானல்லாஹ் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு தோற்றத்தோடு அழகிய தோற்றத்தில் அல்லாஹ் என்னோட கனவில் காட்சி அளித்து என்னிடம் கேட்டான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டான்? அல்லாஹ் இதுவரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட தகவல் நமக்கு வரும். ஆனா இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல யாரை பார்க்கிறாங்க? அல்லாஹ்வை பார்க்கிறாங்க. ஒரு நபியுடைய கனவும் கூட வஹிதான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவின் பிரகாரம் மகனை அறுக்கிறதுக்கே போனாங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் கனவுல சந்தித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அது கனவுடைய சந்திப்பாக நாம் பார்க்க முடியாது. இது ஒரு நேரடியான சந்திப்பு என்று நாம் சொல்லலாம். அப்படி சந்திக்கும் பொழுது அல்லாஹ் நாயகத்தை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான். நாயகமே, மனிதர்களில் எந்த நற்செயலை எடுத்துச் செல்வதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களுடைய எந்த நல்லமலை நான் கொண்டு போறேன், நான் எடுத்துட்டு போறேன், மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று தெரியுமா என்று கேட்க, அதற்கு நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், அது என்னன்னு சொன்னா பாவங்களுக்கு பரிகாரமாக செய்யப்படக்கூடிய நல்லமல்களை மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? போட்டி போட்டு எடுத்து செல்கிறார். நம்ம அறியாம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அந்த பாவம் நம்முடைய மனசு ரொம்ப உறுத்துது, அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம், அதுக்கு தௌபா செய்யறோம், அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஒரு சதகா பண்றோம், ஒரு நோன்பு வைக்கிறோம், ஒரு தொழுகையை தொழுகிறோம். அப்ப இந்த அமல்கள் இருக்கு இல்லையா, பாவத்திற்கு பரிகாரமாக செய்யப்படக்கூடிய கஃபாரா என்று சொல்லக்கூடிய குற்ற பரிகாரம், இந்த அமல்களை எடுத்துச் செல்வதற்கு என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் போட்டு போடுகின்றார்கள். யா அல்லாஹ், இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்னும் ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க. மலக்குமார்கள் இன்னொருத்தருடைய அமல்களையும் எடுத்து செல்றதுக்கு போட்டி போடுறாங்க. யாருடைய அமல்? ஒரு நேர தொழுகையை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்து அடுத்த நேர தொழுகைக்காக அவர் காத்திருக்கிறார், அல்லது ஒரு நேர தொழுகையை தொழுது விட்டு அதே ஒருவோடு அடுத்த நேர தொழுகைக்காக ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய அமலையும் மலக்குமார்கள் எடுத்துச் செல்வதற்கு போட்டி போடுகின்றார்களாம். அல்லாஹ் அக்பர். அப்போ என்னன்னு சொன்ன இங்க கவனிக்க வேண்டியது, ஒரு நேரம் தொழுகை முடிஞ்சு இன்னொரு நேரம் தொழுகைக்காக காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார். நம்ம இப்ப ரமலானுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஒரு நேரம் தொழுகை முடிஞ்ச உடனே இன்னொரு நேரம் தொழுகைக்காக இவர் எதிர்பார்த்து காத்திருந்த காரணத்தால் அந்த தொழுகையை, அந்த நன்மைகளை எடுத்துச் செல்வதற்கு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? போட்டி போடுறாங்க. அதுவும் அந்த தொழுகையாளி சாதாரணமான தொழுகையாளி அல்ல, குளிர் நேரத்திலும் பரிபூர்ணமாக ஒழு செய்தவர், சிரமமான நேரத்திலும் கூட பரிபூர்ணமாக ஒழுங்கை நிறைவேற்றி அவர் என்ன செய்யறாரு? பள்ளிக்கு வந்து தொழுகை நிறைவேற்றி அடுத்த நேர தொழுகைக்காக காத்திருக்கிறார். இவருடைய அமலை மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் செல்கிறார்கள். அல்லாஹ் மறுபடியும் கேட்டான், இன்னும் ஏதாவது மலக்குமார்கள் போட்டி போட்டு எடுத்துச் செல்லக்கூடிய அமல்களை பற்றி தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, மக்களிடத்தில் மிருதுவான முறையில் பேசக்கூடியவர்கள், மக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது யார் எழுந்து தன்னுடைய ரப்பை தொழுகின்றாரோ இவருடைய அமல்கள். இது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அல்லாஹ் தன்னிடம் கேட்கும்படி சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆவை கேட்கிறார்களோ இவருடைய துஆக்களை, இவருடைய அமல்களை எல்லாமே என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் செல்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே, நீங்க இந்த துஆவை என்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்றான். யார் யார் சொல்லிக் கொடுக்கிறா? அல்லாஹ்வே ரசூலுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட துஆ? அருமையான துஆ. அதோட அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் நல்லதை செய்வதற்கும் தீயதை விட்டு தவிர்த்திருப்பதற்கும் ஏழைகளை நேசிப்பதற்கும் எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஏழைகளை நேசிப்பதற்கும் நல்லது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும், பாவத்தை விட்டு தவிர்த்து போவதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும். இதற்கு யாரோட தௌஃபீக் கேட்கிறேன். என்னை மன்னிப்பதையும் என் மீது நீ இரக்கம் காட்டுவதையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனால் குழப்பங்களின் மூலம் இந்த உம்மத்தை நீ சோதிக்க நாடினால் அந்த குழப்பத்தில் நான் சிக்குவதற்கு முன்பாகவே என்னை உன்னிடத்தில் அழைத்துக் கொள்வாயாக. குழப்பத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? சிக்கிடக்கூடாது.
என்னை நீ உன்னிடத்தில் அழைத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். இன்னும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னை நேசிப்பதையும் உன்னை நேசிப்பவர்களை நான் நேசிப்பதையும் உன்னை நெருக்கமாக வைக்கும் நற்செயலையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்ப இந்த துஆவை அல்லாஹ்வே கேட்க சொல்றான், நபி இப்படி கேளுங்கன்னு சொல்றான். அந்த துஆ பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபஅல் கைராத் வ தரக்கல் முன்கராத் வ ஹுப்புல் மசாகீன் வ அன் தக்ஃபிர் லி வ தர்ஹம்னி வ இதா அரத்து ஃபித்னத்தல் கௌம் ஃபதவஃபனி கைர மஃதூன் அஸ்அலுக ஹுப்புக வ ஹுப்பி மன் யுஹிப்புக வ ஹுப்பு அமலி யுகர்ரிபு இலா ஹுப்பிக என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த துஆவுடைய அர்த்தம் இதுதான். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை முடிந்த உடனே அந்த இடத்திலேயே அமருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு? நீங்க அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பதுன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு, அந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பழக்கம், எல்லா பள்ளிகளும் இருக்கிறதா, பரல் நேர தொழுகை தொழுத்தோன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு நகண்டாத்தான் அவங்களுக்கு திருப்தி. சும்மாவது எழுந்துட்டு அவங்க உட்காருவாங்க, சும்மாவது எழுந்து அவங்க லாஸ்ட்ல போய் நிற்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? எவர்கள் ஒரு நேரம் பரல் தொழுகை முடித்து விட்டு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு எங்க கேட்கிறாங்க? மலக்குமார்கள் கேட்கிறாங்க ஒரு பக்கம், கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தௌபா செய்கின்றதாம். யா அல்லாஹ், உன்னை வணங்கி விட்டு அமர்ந்திருக்கிறார், உன்னிடத்தில் ஏதோ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் அடுத்த நேரம் தொழிலுக்காக அவர் காத்துக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. எனவே அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அவருக்காக துஆ செய்கிறது என்ற சிறப்பு எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் அவரால் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக கண்ணியத்தில் சிறப்பையும் தந்தர் புரிவானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் மகரிப் தொழுகை முடிந்தவுடன் வீட்டுக்கு போறவங்க போயிட்டாங்க. சிலர் மஸ்ஜிதிலே என்ன செஞ்சிருந்தாங்க? இஷா தொழுகைக்காக தங்கிட்டாங்க, வீட்டுக்கு போகல. அப்ப இஷா தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும்பொழுது மகரிப்ல வந்தவங்க இஷாக்கு முன்னாடி வெளியில போகல இல்லையா, அவங்கள பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்கு சுப செய்தி சொல்லப்படுகிறது, இதோ அல்லாஹ் தஆலா வானத்தில் வாசல் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறான். ஏன்னா மகரிப் தொழுது நீங்க பள்ளியிலே உட்கார்ந்து எந்த விதமான துன்யாவான மாற்றமான விஷயத்தை பேசாம அல்லாஹ் ரசூல் மட்டுமே பேசி அமர்ந்திருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த சொர்க்கத்தில் ஒரு வாசல் திறந்து வச்சுட்டான். உங்களை பற்றி மலக்குமார் இடத்துல ரொம்ப பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு பரலான அமலை முடித்துவிட்டு அடுத்த பரலுக்காக மஸ்ஜிதில் காத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைதான் இந்த பெருமை என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்னும் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் சிலருடைய முகங்கள் எப்படி பிரகாசமா இருக்கு தெரியுமா? சிலருடைய முகங்கள் நட்சத்திரங்களை போல, வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் அந்த நட்சத்திரங்களை போல அப்படி துடித்துக் கொண்டு இருக்குமா. இன்னும் சிலருடைய முகங்கள் சந்திரனை போல, நிலாவை போல அப்படியே பிரகாசமாக இருக்குமா. இன்னும் சிலருடைய முகங்கள் சூரியனை போல ரொம்ப பிரகாசமாக இருக்குமா. ஒரு பகல் நேரத்திற்கு சந்திர ஒளி பத்தாது, சூரிய ஒளிதான் பத்தும். அதே இரவு நேரத்திலே ஒரு ரம்மியமான ஒளி வேண்டும் என்று சொன்னால் சந்திர நிலவு வெளிச்சம் தான். அதையும் தாண்டி வானத்தில் சந்திரன் இல்லாவிட்டாலும் கூட வானத்தை தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வானத்திலே மின்னக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பார்த்தாலே அந்த வானம் ஒரு அழகாக தெரியும். இப்படிப்பட்ட நட்சத்திரத்தை போல, நிலவை போல, சூரியனை போல யாருடைய முகம் இருக்கும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி? அதாவது யார் ஒருவர் வாங்க சொல்லப்பட்டு விட்டால் உடனே அவர் ஒளி செய்து பள்ளியிலே ஒளி செய்து பள்ளிக்கு தொழிலுக்காக விரைந்து வருகிறாரோ அவரின் முகங்கள் அப்படியே நட்சத்திரத்தை போல இருக்கும். இதே சமயத்துல ஒருத்தர் வீட்டிலேயே ஒளி செஞ்சு வாங்க சொல்லும் போது எங்க இருக்கிறாரு? பள்ளிக்குள்ள அவர் என்ட்ரி ஆயிட்டார். இவர்
போல இருக்குமா. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ஆல்ரெடி ஒழு செஞ்சுட்டு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே பள்ளியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய முகம் எப்படி இருக்கும் நாளைக்கு மறுமையில? சூரியனை போல, சந்திரனும் சூரியனை போல மிக பிரகாசமானதாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்யறாங்க. அதுபோல ரமலானை எதிர்பார்த்து பார்ப்பதில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது. அந்த ஆர்வத்தோடு நாம் இருக்க வேண்டும். ரமலான் வந்ததற்கு பிறகு இந்த ஆர்வம் குறையாமல் இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு இங்க இருந்து மக்கா போற வரைக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் 2-3 நாள்ல அப்படியே பஸ்ல இறங்கிடும். அப்படியெல்லாம் இறங்கக்கூடாது. எப்படி அங்கிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அதே எஃபெக்டோடு இருக்கணும். எஃபெக்டோடு இருக்கணும். இன்னும் சொல்ல கூட திரும்பி வரும்போது அந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். எப்படி அதை விட்டே பிரிய முடியாம, மதினா விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல, மக்கா விட்டு வர மனசு இல்ல, அப்படி தேடி தேடி அழுதவர்களாக கஅபா விட்டு ரசூலுடைய ரவுலா விட்டு வர்றோம் இல்லையா, இதே நிலைமை ரமலான் வந்து விட்டால் எப்படி இருக்கணும்? எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி ரமலானுக்காக ஆர்வப்பட்டு இருந்தோமோ இதே ஆர்வத்தோட இதே எஃபெக்டோட நம்ம சூட்டோட என்ன செய்யணும், ரமலானை நம்ம அனுபவிக்கணுங்கிறாங்க. ரமலான்ல முதல் 2-3 நாளைக்கு வரக்கூடிய தராவினுடைய கூட்டம் அடுத்த புஷ்ன்னு போயிடும். அடுத்து மறுபடியும் 27க்கு அதே கூட்டம் கப்பு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் 28-29க்கு கூட்டம் இங்க ஏறதுக்கு போல அங்க ஜவுளி கடையில் நிற்கும். அதுக்கப்புறம் பெருநாளைக்கு அந்த கூட்டம் வரும். பெருநாள் அன்னைக்கு அசருக்கு எப்படி ஆயிரும், மறுபடியும் புஷ்ன்னு ஆயிரும். நம்ம அவருடைய அமலுடைய நிலைமைகளை பார்த்தீங்களா, எவ்வளவு பரிதாபமான நிலைமையில இருக்குது. அப்படியே நல்லா வருது, அதுக்கப்புறம் புஷ்ன்னு போயிடுது. இப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல, ரமலானுடைய எதிர்பார்ப்பு கொண்டான அமல் கிடைக்காது, நன்மை கிடைக்காது. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரமலான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்பாக தயாராகிடுவாங்க. எத்தனை மாசத்துக்கு முன்னாடி? 6 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரமலான் போயிருக்குல்ல, அந்த ரமலானை நாம் செய்த அமல்கள், நாம் செய்த தொழுகைகள், நாம் செய்த நோன்புகள், நாம் செய்த தான தர்மங்கள், இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்குவானா? ஏத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ரமலான் முடிந்த 6 மாதத்திற்கு என்ன செய்வார்களாம்? அழுது அழுது, யா அல்லாஹ், நான் ரமலான் செய்த எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக என்று துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். 6 மாசம் முடிஞ்சிட்டு சொன்னா அடுத்து வரக்கூடிய ரமலானுக்காக, யா அல்லாஹ், இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு, அந்த ரமலானுக்குள்ள என்னை முடிச்சிடாம, என் வாழ்க்கையை தவணையை முடிச்சிடாம என்னை ஹயாத் ஆக்கி வச்சு அடுத்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்பார்களாம். அப்ப என்னாச்சு? வருடம் முழுவதும் ரமலானுடைய சிந்தனை. ஒரு ரமலானை, ஒரு மாதத்தை வரவேற்பதற்கு சஹாபா பெருமக்கள் என்ன செய்றாங்க? வருடம் முழுவதும் ரமலானுடைய சிந்தனையிலே கழிக்கின்றார்கள். இது போன்று நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். சொன்னாங்க 2 சஹாபி, 2 பேர் நெருக்கமானவர்கள். அதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு யுத்தத்தில் ஷஹீதாய் மௌத்தா போறாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரே சமயத்தில் 2 பேரும் ஈமான் கொண்டவர்கள். ஒருத்தர் யுத்தத்தில் ஷஹீதாய் மௌத்தாயிட்டாரு, இன்னொருத்தர் 1 வருஷம் கழிச்சு இயற்கையாக மௌத்தாரார். இப்ப இவருடைய விஷயமாக ஒரு சஹாபி கனவு காண்கிறாங்க. அபூதர் சொல்லக்கூடிய அந்த சஹாபி கனவு காண்கிறாங்க. அந்த கனவை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். 2 பேரும் ஒன்றா ஈமான் கொண்டவர்கள். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, யுத்தத்தில் ஷஹீதாகி ஷஹீத் என்கிற அந்தஸ்து அடைஞ்சிட்டார். இன்னொருத்தர் மறு வருஷம் இறந்தார். அந்த மறு வருஷம் இறந்தவர் யுத்தத்தில் ஷஹீதாக சாதாரண மௌத்து, இயற்கை மௌத்து. ஆனால் அந்த ஷஹீதை விட இவர் முன்கூட்டியே 1 வருஷம் லேட்டா மௌத்தானாரே, முன்கூட்டியே சொர்க்கத்துக்குள் நுழைவதை நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? 2 பேரும் ஒரே டயத்தில் ஈமான் கொண்டாங்களா? ஒருத்தர் 1 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போனாரா, ஆனா ஷஹீதோட அந்தஸ்து தான். ஆனால் ஓராண்டிற்கு பிறகு இயற்கையாக மரணித்தவர், அந்த ஷஹீதானவருக்கு கிடைக்காத ஒரு ரமலான் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதாக சொன்னார்களாம். அந்த ஒரு ரமலானின் பாக்கியத்தால் அந்த ஷஹீதை விட முந்தைய அந்தஸ்திலே இவர் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு இதுவே காரணமாக ஆகிவிட்டது. அவர் ரமலானுக்கு முன்பாகவே நாம் தயாராக வேண்டும். ரமலானுக்கு முன்பாகவே நம்முடைய உடல் ரீதியாக தயாராக வேண்டும், உள்ள ரீதியாக தயாராக வேண்டும். நம்முடைய நேரங்களை வகுக்க வேண்டும், நேரங்களை திட்டமிட வேண்டும். திட்டமிடலை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை குன் என்று சொன்னால் ஆகிவிடும், உடனே உண்டாயிரும். அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? இந்த உலகத்தை நான் படைப்பதற்கு எத்தனை நாள் அல்லாஹ் எடுத்துக்கிட்டானா? 6 நாட்கள் எடுத்துக்கிட்டானா.
6 நாட்கள் எடுத்துக்கிட்டான். அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அதாவது நம்ம எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது, ஒரு மீட்டிங்கோ ஒரு மாநாடோ போடும்போது அதுக்கு முன்னாடியே முக்கியஸ்தர்கள் கூடி ஒரு மீட்டிங் போடுவோம், ஒரு மசோரா போடுவோம். எப்படி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இன்னொன்னு பொறுப்பினருக்கு கொடுத்தாச்சு. சரி, அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நேரம் எப்படி, எத்தனை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறது, முதல்ல யார் வரவேற்பு, யார் என்ன செய்யறது, வரக்கூடிய எல்லாருக்கும் கண்ணியப்படுத்துறது, யாருக்கு எவ்வளவு நேரம் பேச்சு, முடிவுரை யாரு, நன்றி வரை யாரு, அப்ப எத்தனை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலை போடுறோம் இல்லையா. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் கூட திட்டமிட்ட மாதிரி அந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த ஆலோசனை ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அதுபோல ரமலான் வருவதற்கு முன்பாக நாம் நம்முடைய நேரங்களை என்ன செய்யணும், திட்டமிட வேண்டும். எப்படி செய்யணுங்கிறத அப்ப அதான் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குன் என்று சொல்றது துனியா ஆயிருக்கும், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரங்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக 6 நாட்களில் அல்லாஹ் இந்த துனியாவை படைத்தான். அல்லாஹ் சனிக்கிழமையில் இந்த பூமியை படைத்தான், சனிக்கிழமையில் பூமியை படைத்தான். அதில் மலைகளை அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை படைத்தான். பூமியில் மரங்களை அல்லாஹ் தஆலா திங்கட்கிழமைகளில் படைத்தான். இதே பூமியில் அல்லாஹ் தஆலா மக்ரூஹான சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதனை செவ்வாய்க்கிழமைகளில் படைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளி என்று சொல்லக்கூடிய பிரகாசத்தை, வெளிச்சத்தை புதன்கிழமையில் படைத்தான். பூமியில் பிற உயிரினங்களை எல்லாம் வியாழக்கிழமையில் படைத்தான். மனிதனை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு படைத்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு சனிக்கிழமை தான் மலையை படைக்க முடியுமா, ஞாயிற்றுக்கிழமை தான் பூமி படைக்க முடியுமா, திங்கட்கிழமை தான் புற்பூண்டுகளை எல்லாம் படைக்க முடியுமா, அப்படி எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இந்த 4 நேரங்கள்லாம் கிடையாது, நேரமே கிடையாது. அல்லாஹ் நேரமாக இருக்கிறானே. அப்ப இது எல்லாத்தையும் ஆயிருப்பா அப்படின்னு டக்குன்னு ஆயிரும் தான். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைச்சுன்னு சொல்றதுக்கு காரணமே, மனிதர்களே நீங்களும் உங்களுடைய அமல்களுக்கு என்று என்ன செய்யுங்க, நேரங்களை வகுத்து வையுங்கள், திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற செய்தி இங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்படி பார்க்கும்போது ரமலானுக்கு முன்னாடி நம்முடைய நேரங்களை என்ன செய்யணும், எல்லாம் இப்படி இப்படி செய்யுங்கிற ரமலான உட்கார்ந்து சக்காத்தோட கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்க கூடாது. இப்பவே கணக்கை பார்த்துடணும். இப்பவே கணக்கை பார்த்து ரமலானில் செலவழிப்பதற்குண்டான சக்காத்துகளை நிறைவேற்றுவதற்குண்டான கணக்கு வழக்குகளை முடித்து விட வேண்டும். அடுத்ததாக உடல் ரீதியாக நம்ம கொஞ்சம் தயாராகிக்கணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாபான் 15 ஆகிவிட்டால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நோன்பு வைக்காதீங்க. நம்ம நோன்பு வைக்கிறது இல்லையே, அப்படிதானே? இது வளமையா நோன்பு வைக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஷாபான் 15க்கு மேல நோன்பு வைக்காதீங்க. ஏன்னா ரமலானுக்கு நீங்க ரெடி ஆகணும். இந்த ஹதீஸை எடுத்து வச்சுட்டு தான் பராத்துக்கு நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு திரியறாங்க ஒரு கூட்டம். ஆனா ரசூலுல்லாஹ் எதுக்காக இதை சொன்னாங்க, ரமலான் வருது, நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய நோன்பு வச்சிருப்பீங்க, நீங்க உங்க உடம்ப கொஞ்சம் பலகீனம் ஆக்கிராம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருந்து ரமலானை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த ஹதீஸை எடுத்துட்டு வந்து என்ன சொல்றது, பாத்தீங்களா ஷாபான் 15க்கு மேல ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஹதீஸ் இருக்குதா, இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பராத்துக்கு 15 அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி இப்படி போட்டு அப்படி போட்டு அமல்களுக்கு கெடுக்கிறதுன்னு ஆகி போச்சு. என்னத்தையாவது தூக்கி போட்டு கொளுத்தி போட்டு போக வேண்டியதான. ஆக மொத்தத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நம்ம என்ன செய்யறோம், இந்த நிஸ்பு ஷாபான் அன்னைக்கு ஒரு நோன்பு வச்சுட்டு முடிச்சுக்கிறோம். ஏன், ரமலானை வரவேற்பதற்காக, ரமலானுக்காக நம்முடைய உடம்பை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக, அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும், தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை விட்டு, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறத விட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் டயட்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பக்குவமா இருந்துகிட்டோம் சொன்னா ஓரளவுக்கு ரமலான் நம்ம என்ன செய்யலாம், ஓரளவுக்கு கண்ணியப்படுத்தலாம், ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். அதுக்குத்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜவுளி போன்றவற்றை எடுப்பதற்காக ரமலானை என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. தராவிக்கு ஒரு கூட்டம் இங்க குறையுதுன்னு சொன்னா இன்னொரு கூட்டம் குடும்பத்தோட அங்க போய் நிக்குது. அக்காவுக்கு ஒரு நாள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகுது, அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் போறது, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் போறது, எடுத்த ட்ரெஸ் மாத்துறதுக்கு 4வது ஒரு நாளைக்கு போறது, பெண்கள்கிட்ட உள்ள பழக்கம். அப்ப இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப ரமலான்ல நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய நேரங்களை இப்படி எல்லாம் சைத்தான மட்டும் இருந்து கபலீகரம் பண்றான். ஆக்சுவலா சைத்தான் அன்னைக்கு விளங்கப்பட்டுறான். எப்ப இருந்து, ரமலான் பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து சைத்தான் விலகிடப்பட்டுறான். அப்ப அதுக்கப்புறமும் நம்மகிட்ட அந்த விதமான பாவச் செயல்கள் தொழுகின் பக்கம் நெருங்க விடாம சில விதமான காரியங்கள் நடக்கிற என்ன அர்த்தம், சைத்தான் இல்லாமலேயே நம்மளாவே அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம்.
போய் அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இது விஷயமாக ரமலானை வரவேற்கும் விதமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் நிறைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொண்டு ரமலானை நல்ல விதமாக எதிர்நோக்கக்கூடியவர்களாக, நல்ல விதமாக அதனை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை ஆயுளில் அல்லாஹ் பறக்கச் செய்து ரமலானுடைய கண்ணியத்தின் பொருட்டால் அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.